May 2024 பூனே நைட் ஆர் early மார்னிங் 2:30 AM ஒரு 17 வயசு பையன், லைசன்ஸ் கிடையாது, ஹீஸ் அண்டர் ஆல்கஹால் அப்யூஸ் அண்ட் ஒரு பாஷ் லக்ஸரி கார் பின்னாடி ஹீஸ் டிரைவிங். சிட்டி லிமிட்குள்ளே 150+ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹீஸ் டிரைவிங். அட் த சேம் டைம் 2 டெக்கீஸ் அனீஷ் அண்ட் அஸ்வினி ஷிஃப்ட் லேட்டாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பட் அவங்க அன்றைக்கி வீட்டுக்கு போகல. 2 உயிர் போயிடுச்சு வித்தின் செகண்ட்ஸ். அண்ட் அந்த பையனுக்கு என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, ஜுவனைல் கோர்ட் வெறும் 15 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா 300 வேர்டு எஸ்ஏ எழுதணும் ரோட் சேஃப்டி பற்றி. அண்ட் 1 வீக்குக்கு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளோடு சேர்த்து டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணணும். அவ்வளோதான். ஆனால் இது அதோடு நிற்கலை. அந்த பையனோட தாத்தா ஒரு பெரிய பில்டர், ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் மணி, லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ், லாட் ஆஃப் ரீச். அவர் அந்த பையனோட பிளட் சாம்பிளை வந்து ஸ்வாப் பண்ணுறாரு அவங்க அம்மாவோட பிளட் சாம்பிளோட. பிகாஸ் ஆன் பேப்பர் அந்த பையன் குடிக்கலன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சடனாக ஆன் ரெக்கார்ட் இருக்க டிரைவர் வந்து அந்த பையன் காரை ஓட்டவே இல்லை, நான் தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த பீப்புள் அட் த டாப் அவங்க லாவெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு அப்ளை ஆகாது, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டெசிஷனோட லா, த கோர்ட், போலீஸ், ஹாஸ்பிட்டல் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி நம்ம படிக்கும் போது பீப்புள் அட் த டாப் அவங்க வந்து ரூல்ஸ்லாம் நமக்கு இல்லைன்னு டிசைட் பண்ணுறாங்க, ரூல்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நம்ம தோணும். ஆனால் ஒரு சின்ன பையனில் ஆரம்பித்து அவங்களோட என்டையர் ஃபேமிலி அண்ட் அதை சுற்றி இந்த இன்ஸ்டிடியூஷனல் பீப்புள், போலீஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாரையும் சேர்த்து பார்த்தோன்னா தே லேக்ட் சிவிக் சென்ஸ். ஆனால் இந்த ஸ்டோரியை நம்ம எப்போவுமே அப்படி பார்க்கறது கிடையாது. எவ்ரி டைம் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு சிவிக் சென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளேம் பண்ணும் போது யாரை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு காமன் மேன், ரோட்டில் குப்பை போடுற ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஹாங் பண்ணுற ஆட்டோ டிரைவர், ஒன் வேல ஓட்டிகிட்டு போகிற ஒரு பர்சன், இந்த மாதிரி காமன் மக்களை மட்டும்தான் இந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூன்றது அஃபெக்ட் பண்ணுது. இன்றைக்கி வீடியோவில் அந்த தாட்டை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. சிவிக் சென்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் மேலே மட்டும்தான் கண்ணு போகுதுன்னு கூட சொல்ல முடியும். ஒரு வில்லேஜர் ட்ரெயினில் வந்து குப்பை போடுறதோ, இல்லை யாரோ ஒருத்தர் செவுத்தரமாக வந்து யூரினேட் பண்ணுறது, ரோட்டில் யாராவது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒன் வேல ஓட்டுறது, இந்த மாதிரி காமன் பீப்புள் ரெகுலராக பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுது. இது எல்லாமே தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. தே ஆர் ரியல், தே ஆர் பேட். நான் எதையும் வந்து டிஃபெண்ட்லாம் பண்ணலை. ஏன் வந்து செலக்டிவாக இவங்கள மட்டும் பார்க்குறோம்? ஒரு பப்ளிக் ரோடு ஒரு பிளாட்ஃபார்மை மறைச்சு ஒரு விஐபி ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனல் ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு எஸ்யூவியோ ஒரு பெரிய சைஸ் லக்ஸரி கார் வந்து பார்க் பண்ணியிருக்கிறது, நோ பார்க்கிங்கில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வித் செக்யூரிட்டி அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுட்டு அவங்களோட டம்பை அந்த கேட்டுக்கு வெளியில் அப்படியே கொட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமுமே சிவிக் சென்ஸ் இஷ்யூஸ் தான். ஆனால் இது எதுவுமே வந்து ஹெட்லைன்லேயோ இல்லை ஒரு நார்மல் பேசு பொருளாகவே வரமாட்டேங்குது. இது சிவிக் சென்ஸ் இஷ்யூன்னு கூட யாரும் வந்து ஹைலைட் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூன்றது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவாக பார்க்குறோம்ல, அந்த செலக்டிவ் வியூவில் தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீப்பராக போகிறதுக்கு முன்னாடி இந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூஸ் பற்றி இருக்கிற யூஷுவல் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பிகாஸ் எவ்ரி டைம் நம்ம இந்தியாவில் சிவிக் சென்ஸ் இஷ்யூஸ் பற்றி பேசும்போது இந்த சேம் செட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் வரதை என்னால் கவனிக்கவும் முடியுது. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் புவர் கண்ட்ரீஸ் ஹேவ் புவர் சிவிக் சென்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். இன்ட்ரோவில் பார்த்த பூனே கேஸ் பார்த்தோம்ல, அதில் இருக்கிறவங்க யாருமே வந்து புவர்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் தேர் அல்ட்ரா ரிச். அப்படி இருந்தும் தே சூஸ் டு பைபாஸ் ஆல் த லாஸ் அண்ட் பிரைப் பண்ணி தான் வந்து வெளியில் வந்திருக்காங்க. அப்போது பணம்ன்றது மட்டுமே வந்து ஒரு சிவிக் சென்ஸை டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் கிடையாது. ரோட் சைடில் பார்க் ஆகிருக்க ஒரு லக்ஸரி கார், அதை பார்க்கும்போது தெரியும் தேர் நாட் புவர். ஸோ இங்கே மணின்றது மட்டுமே வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் why we have poor civic sense. நெக்ஸ்ட் சொல்கிற காரணம் இந்தியாஸ் லோ லிட்ரஸி ரேட் அப்படின்ட்டு. கொல்கத்தாவில் ஏர்போர்ட்டில் டெர்மினல் ஃப்ளோரில் ஃபுட் வேஸ்ட்டை டம்ப் பண்ண நினச்ச ஒரு ஃபேமிலியை வந்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க நிறுத்துறதுக்கு. அப்பயும் வந்து தே டிட் தட் ஆன் பர்பஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏர்போர்ட்டில் நடந்திருக்கு. அண்ட் தேர் நாட் இல்லிட்ரேட் ஆப்வியஸ்லி. இதை வந்து நான் ஒன் ஆஃப் கேஸ்ன்னு எடுத்துட்டேன்னா கூட, லெட்ஸ் சே ஓஎம்ஆர், சென்னையில் இருக்க ஓஎம்ஆர் பார்த்தோம் அப்படின்னா வேர் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் எக்ஸிஸ்ட். அண்ட் அங்கே நடக்கிற டிராஃபிக் வயலேஷன்ஸை பார்க்குறோம் அப்படின்னா தே ஆர் நாட் இல்லிட்ரேட், ரைட்? தே ஆர் ஒர்க்கிங் ஆஸ் டெவலப்பர்ஸ், மேனேஜர்ஸ், எவ்வளோ டாப் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் தே சூஸ் டு பைபாஸ் சிக்னல்ஸ், தே சூஸ் டு ஓவர் ஸ்பீட். அப்போ படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதும் இங்கே எனக்கு கிளியராக புரியுது. மூணாவது சொல்கிற ரீசன் கல்ச்சுரல். லைக் இந்தியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாலும், த சேம் பர்சன் ஒரு காமன் இந்தியனை கொண்டு போயிட்டு இங்கே சென்னையில் குப்பை போடுற, டிராஃபிக் ரூல்ஸ் மீறுற, ரோட்டில் எங்கே வேணாலும் பார்க் பண்ணுற ஒரு சென்னை சிட்டிசனை கொண்டு போயிட்டு யூஎஸ் ஆர் அதர் கண்ட்ரீஸை நம்ம விடுறோம் அப்படின்னா
தே சடன்லி சேஞ்ச். அவங்க அங்க குப்பை போடுறது கிடையாது. அவங்கவங்க ஓவர் ஸ்பீடோ, டிராஃபிக் ரூல்ஸ பைபாஸ் பண்றது கிடையாது. அங்க எந்த விதமான ஒரு வயலேஷனும் பண்ணாத ஒரு பெர்சனா மாறிடுறாங்க. அதே பெர்சன், அதே பிரெயின், அதே கல்ச்சர். ஆனா வேற ஒரு பிஹேவியர் வருதே. இதுக்கு பாப்புலேஷன் கூட ஒரு காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா சைனா நம்மள விட பெருசு. ஆனா மோஸ்ட் ஆஃப் பீஜிங் இஸ் கிளீன் தென் மோஸ்ட் ஆஃப் சென்னை. ஈவன் பார்ட் ஆஃப் சென்னைய விட பீஜிங் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இங்க இருந்து ஃபாரினுக்கு போற ஒரு ஏர்பிளேன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அங்க போய் லேண்ட் ஆன உடனே யாருமே சீட்ட விட்டு எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. தி சேம் செட் ஆஃப் இந்தியன்ஸ் ஹூ டிராவல், தே வில் வெயிட் பேஷன்ட்லி. அந்த ரோ பை ரோ கிளியர் ஆகுற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஓவர் ஹெட் லக்கேஜ எடுத்துட்டு அவங்க கிளம்புவாங்க. அதே செட் ஆஃப் பீப்பிள் வென் தே கமிங் பேக் டு இந்தியா, ஏர் ஸ்ட்ரிப்ல ஃப்ளைட் லேண்ட் ஆன அடுத்த நிமிஷம் சீட் பெல்ட் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சிருவாங்க. ஏர் ஹோஸ்டஸ் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கல்ச்சுரல்னு சொல்றத விட இட்ஸ் கான்சிக்வென்ஸ் பேஸ்ட். அதாவது நான் ஒரு வயலேஷன் பண்றேன், அதுக்கு எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற கான்சிக்வென்ஸ் தான் வந்து இங்க டிஃபரெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் பிஹேவியர்ன்றது கல்ச்சுரல் கிடையாது, இட்ஸ் கண்டிஷனல். இமேஜின் திஸ், நைட் 2 மணி, ரோட்ல யாருமே இல்ல, சிக்னல் வந்து ரெட் நிக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பைபாஸ் தட் அண்ட் ஜஸ்ட் கோ ஆஸ் இட் இஸ். அதே சிக்னல்ல ஒரு பெரிய போர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆட்டோ சலான் இஃப் சிக்னல் ஹஸ் பீன் பைபாஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா, சடனா எல்லாரும் இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி ஸ்டாப்பிங் பிஹைண்ட் த ஸ்டாப் லைன். இங்கே என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட வேல்யூஸா இல்லை அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்கன்ற விதம்லாம் மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. த கான்சிக்வன்சஸ் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே நடக்க போகிறதில்ல, அவங்க பைபாஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. பட் செகண்ட் டைம் பைபாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வரப்போகுதுன்ற ஒரு கான்சிக்வன்ஸ். இதை நான் வெறும் இமேஜினேஷன் கூட சொல்லலை. ஒரு காமன் மேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரோட்டில் குப்பை போடுற ஒரு காமன் மேன் ஏர்போர்ட்டுக்கோ இல்லை சிம்பிளாக சென்னை மெட்ரோக்கு போனால் கூட தே won't litter, they won't bypass the queue, they won't cut the queue. ப்ராப்பராக எப்படி போகணுமோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் பிஹேவியரில் அவங்க இருக்கிறத கவனிக்க முடியும். த மொமெண்ட் தே ஸ்டெப் அவுட் ஆஃப் த ப்ரெமிசஸ், அவங்க குப்பை போடுறது, லைன்ஸ் கட் பண்ணுறது, லேன் மாதிரி ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணுறதை பார்க்க முடியும். இங்கே கல்ச்சரோ அவங்களோட வேல்யூஸோ அப்ரிங்கிங்ஸோ எதுவுமே கிடையாது. த கான்சிக்வன்சஸ், அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி ஒரு ஃபைன் கிடைக்கும் அப்படின்ற கான்சிக்வன்ஸ் தான் வந்து இங்கே அவங்களோட பிஹேவியரை கம்ப்ளீட்டாக மாற்றுது. இதை தான் வந்து நான் கண்டிஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறேன். இதை இன்னும் டீப்பராக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கேயுமே மாறலை, நம்மளை சுற்றி இருக்கிற சிஸ்டம் தான் மாறுது. இந்த சிஸ்டமை பில்ட் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களோ நானோ கிடையாது, த கவர்மெண்ட், தி அத்தாரிட்டிஸ். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரோட்டில் குப்பை போடுறது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் அதை டிஃபெண்ட்லாம் பண்ணலை. பட் நெக்ஸ்ட் டைம் குப்பை போடுற ஒருத்தரை நீங்கள் ஷேம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஆக்சுவலாக டஸ்ட்பின் இருக்கான்னு பாருங்கள். அட்லீஸ்ட் 50 மீட்டர் ஒரு 100 மீட்டர் அவேல ஒரு பிஸி ஏரியா இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக டஸ்ட்பின்ஸ் இருக்கணும். டஸ்ட்பினில் போடாதவங்களுக்கு ஃபைன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஃபைன் ஆக்சுவலாக யார்கிட்டயாவது கலெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். எஸ்பெஷலி பவர்ஃபுல் பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அத்தாரிட்டிஸை பார்த்து கேட்கணும். ஆனால் அவங்களெல்லாம் நமக்கு கேட்க டைம் கிடையாது, கேட்க தைரியம் கிடையாது. வி சிம்பிளி ஷேம். ஈஸியாக வந்து அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து பப்ளிக் மீடியாவில் கூட நம்மளால் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்த முடியும். பட் யார் ஆக்சுவலாக கொஸ்டின் கேட்கணுமோ அவங்கள பார்த்து நம்ம எதுவுமே கேட்கறது இல்லை. இவ்வளோ நாள் காமன் பீப்புளை சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு அத்தாரிட்டிஸை சொல்கிறீங்க, ஸோ ப்ளேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. எவ்ரி கண்ட்ரி குட் சிவிக் சென்ஸ் பில்ட் பண்ண எல்லா கண்ட்ரியுமே கைண்ட் ஆஃப் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியர். when I say fear, strict and non-negotiable enforcement of law. ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா they have to pay the fine. That's all. No negotiation, no bargaining. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது, ஆர் எங்கள் அப்பா யார் தெரியுமான்ற மாதிரி எந்த வித சினாரியோமே அங்கே இருக்கக்கூடாது. யூ பிரேக் த ரூல், யூ பே த ஃபைன். அண்ட் ஆல்சோ அந்த ஃபைன்ன்றது அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த தப்பை திரும்ப பண்ணாத அளவுக்கு இருக்கணும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஈச் கவர்மெண்ட் கேன் டிசைட் ஆர் ஈச் அத்தாரிட்டி கேன் டிசைட். பீப்புள் டோன்ட் பிஹேவ் கரெக்ட்லி பிகாஸ் தே ஆர் குட். அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஆர் தே டோன்ட் வாண்ட் டு பே ஃபைன்ஸ் அப்படின்ற கான்சிக்வன்ஸோட ரிசல்ட்னால தான் வந்து அவங்க நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ ஹார்ட் ட்ரூத். ஈவன் வித் கண்ட்ரீஸ் வித் குட் சிவிக் சென்ஸ் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஸ்டேஜ் 2 இஸ் ஆட்டோமேஷன். இந்த ஸ்டேஜ் 1ல் இருக்க ஃபியரில் நிறைய ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அங்கே ஃபைன் கலெக்ட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னா அந்த பர்சனை பிரைப் பண்ண முடியும், ஆர் அந்த பர்சனை பயமுறுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம ஆட்டோமேட் பண்ணும் போது ஒரு டிராஃபிக் சலான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுது. தெர் இஸ் நோ சார்ஜன் டு கலெக்ட் தட் அண்ட் யூ ஹவ் டு பே இட் ஆட்டோமேட்டிக்லி டு அ சிஸ்டம். அப்படின்ற இடத்துல சிஸ்டம்ஸ் டோன்ட் டேக் பிரைப், சிஸ்டம்ஸ் டோன்ட் டேக் இன்ஃப்ளூயன்ஸ், ரைட்? அந்த ஆட்டோமேஷன் நம்ம பண்ணும்போது இந்த ஃபைன் கலெக்ஷன்றது போரிங்காகவும் ஹானஸ்டாகவும் மாறிடும்.
அண்ட் அந்த இருக்கிற சில லூப் ஹோல்ஸை நம்மளால கட் பண்ண முடியும். இந்த 2 ஸ்டேஜை நம்ம சாலிடா பண்ணிட்டோம் அப்படின்னா, 3வது ஸ்டேஜ்ன்றது த பப்ளிக் ஐஸ் எம்பாரஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாரோ ஒருத்தர் வந்து லைனை கட் பண்றாங்க, இல்ல ரோட்ல குப்பை போடுறாங்க அப்படின்னா, when the majority of the people are not doing it, அவங்கள பார்க்குற பார்வையே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் that will make the offender not to do that. ஸோ அங்கே ஒரு போலீஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் 80% of the people are the police now. இந்த ரிமைனிங் 20% இருக்காங்கல்ல, அவங்கள லாஸ்ட் ஸ்டேஜ் ஹேண்டில் பண்ணும். அதுதான் கல்ச்சர். இப்போ ரூல்ஸ்ன்றது ரூல்ஸாக கிடையாது, இன்ஸ்டிங்க்டாக மாறி இருக்கு. சின்ன பசங்க வளரும் போதே வந்து தங்களை சுற்றி இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து குப்பை போடாமல் இருக்கிறதும் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக வர ஆரம்பிக்குது. இப்போ எந்தவித என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிட்ஸ் கேன், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் நேச்சுரலி ஃபாலோ தட். வெரஸ் த ஓல்டர் அண்ட் ஸ்டபன் ஜெனரேஷனுக்கு அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னமும் இருந்து தான் ஆகணும். சிவிக் சென்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிற ஜெர்மனியாக இருக்கட்டும், சிங்கப்பூர், ஜப்பான், இந்த எல்லா கண்ட்ரீஸுமே இந்த 4 ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கு. இந்தியா இப்போ எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1க்கும் பின்னாடி, அதாவது 0.5லேருந்து ஒரு 1.5 வரைக்கும் ஸ்டாகர் ஆகிட்டு இருக்கு. அதில் இருக்க பெரிய பிரச்சனையே இன்கன்சிஸ்டன்சி. ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லை, இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபைன் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இஃப் யூ ஹாவ் குட் பவர், நீங்கள் ஃபைன் கட்டாமல் தப்பிச்சிடலாம். இப்போ ஒரு குப்பை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு கார்ப்பரேஷன் ஃபைன் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏரியா கவுன்சிலரை தெரிஞ்சிருந்தா போதும், அந்த ஃபைன்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். நீங்கள் பண்ணுற தப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிட்டே வரலாம். இது எல்லாமே சிவிக் சென்ஸ் இஷ்யூ தான். ஆல்சோ நான் சொன்னல, இந்தியா வந்து இப்போ ஸ்டேஜ் 0.5 to 1.5 நடுவில் ரொம்ப நாளைக்கு இருக்குன்ட்டு. அந்த ரொம்ப நாள்ன்றது இன்ஃபேக்ட் பல வருஷங்களாக இருக்குது. 30-40 வருஷம் கூட ஈஸியாக சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது இங்கே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ நான் குப்பை போடுறேன், எனக்கு ஒரு ஃபைன் விழுது அப்படின்னா, ஒரு விஐபியோ, ஒரு பாப்புலரான, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியன் யார் போட்டாலுமே அதே ஃபைன் அவங்களுக்கு போகணும். எனக்கு ஒரு நோ பார்க்கிங் ஃபைன் போடுறாங்க அப்படின்னா, நோ பார்க்கிங் நினைக்கிற ஒரு விஐபி வெஹிக்கிளுக்கும் அந்த நோ பார்க்கிங் ஃபைன்ன்றது விழணும். ஆனால் நம்ம ஊரில் அது விழுறது இல்லை. நாட் பிகாஸ் அந்த ஸ்டேஜ் 1ன்றது வீக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஜ் 1ன்றதை கேப்சர் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. யாருனாலன்னு கேட்டிங்கன்னா, the very people who has to basically govern that. அவங்க தான் அதை கரெக்டாக இருக்குன்ற செட் பண்ணுற அந்த அத்தாரிட்டிஸ் and the powerful people are actually owning the stage 1. and அவங்களே அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா காமன் மேன் மட்டும் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் ஏதோ ஒரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களை பிடிச்ச ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து உங்களுக்கு ஃபைன் போடணுன்ற இடத்துல 100 ரூபாயோ 500 ரூபாயோ வாங்கிட்டு உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு அமுச்சு வச்சிடறாரு. நீங்களும் ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. நோ ரூல்ஸ் ஆஃப் அப்ளைட். இங்கேயும் சிவிக் சென்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுது. நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துருக்க வேண்டிய கோர்ட் வெறும் 15 ஹவர்ஸில் அவனை ரிலீஸ் பண்ணுது வித் ஜஸ்ட் 300 வேர்ட் எஸ்ஏ. அவங்க தாத்தா த பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் சாம்பிளை ஸ்வாப் பண்ணுற அளவுக்கு ஹி ஹஸ் டன் எவ்ரிதிங். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் சிஸ்டம்ல ரூல்ஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. பட் people have choose to go over that. Also இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பாட்டம் அப்லேருந்து கொண்டு போக முடியாது. அதாவது காமன் மக்கள்லாம் திருந்துங்க, அப்போ தான் பவரில் இருக்கவங்க திருந்துவாங்கன்னு சொல்ல முடியாது. யூ ஃபர்ஸ்ட் ஹாவ் டு கொஸ்டின் those who are in power. யார் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்களோ நீங்கள் அவங்கள தான் முதல்ல மாற்றணும். அங்கிறது தான் இந்த சேஞ்சஸ் வந்து ரெசனேட் ஆகி காமன் மேன் வரைக்கும் வரணும். ஸ்டேஜ் 1 to 4 ப்ராப்பராக நகரும். நியூஸ் மீடியாஸ்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி காமன் மேன்ன்றது இங்கே ப்ராப்ளம் கிடையாது. தே ஆர் இன்ஃபேக்ட் த சிம்டம். ப்ராப்ளம்ன்றது டாப்பில் இருக்க பீப்புள் கிட்ட தான் இருக்குது. த பீப்புள் வித் மோஸ்ட் பவர், மோஸ்ட் மணி அண்ட் மோஸ்ட் கான்டாக்ட்ஸ், அவங்க கிட்ட இருக்க ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுற சிம்டம் தான் இந்த காமன் மேன் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிங்கப்பூர் பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1965 அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. டர்ட்டி ஸ்லம்ஸ் அண்ட் டர்ட்டி ஸ்ட்ரீட்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஆனஸ்ட்லி இப்போ இந்தியா எப்படி இருந்ததோ அதை விட கைண்ட் ஆஃப் மோசமா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். லீ குவான் யூ அப்படின்றவர் உள்ள வராரு, பிரைம் மினிஸ்டர் உள்ள வராரு. ஹி இம்போஸ்ட் a lot of rules. குப்பை போடுறீங்களா இல்லை எச்சு துப்புறீங்களா, பேசிக்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ஃபைன், எதுக்காக இருந்தாலும் வந்து அங்கே பெனால்ட்டிஸ் இருக்குது. ஒரு கேபினெட் மினிஸ்டர் சிகரெட் பட்டை ட்ராப் பண்ணதுக்கு ஃபைன். ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்சர், ஒரு பிஸ்னஸ் மேன் நோ பார்க்கிங் ஜோனில் வண்டியை பார்க் பண்ணதுக்கு அவரோட வண்டியை வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க, அதுக்கும் ஃபைன். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா வயலேஷன்ஸுக்கும் அங்கே ஒரு ரூல் இருந்தது, அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருந்தது. அண்ட் அந்த பெனால்ட்டின்றது எல்லார்கிட்ட இருந்து யூனிஃபார்மாக கலெக்ட் பண்ணப்பட்டது. காமன் மேன்கிட்டும் அதே ரூல் தான், ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கும் அதே ரூல் தான். அண்ட் ஓவர் டைம் இந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணாங்க. பெனால்ட்டிஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக பேங்க்லேயே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஹியூமன் இந்த லூப்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு. தென் இட் பிகம் எம்பாரஸ்மெண்ட். ஸோ இப்போ ரைட் நவ் சிங்கப்பூரில் இருக்க ஒருத்தர் மத்தியில் யாராவது ஒருத்தர் குப்பை போட்டாங்க அப்படின்னா தட் offender will be embarrassed by the people itself, not by the system. Almost 50 years later அவங்க ஒரு க்ளீனான ஒரு கண்ட்ரியாக மாறுறாங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் கேம்பெயினோ இல்லை பப்ளிக் அவேர்னஸ் ட்ரைவோ ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் பிளெயின் ரூல்ஸ்.
கன்சிஸ்டண்ட்டாக அதை ஹெல்ப் பண்ணாங்க. நோ எக்ஸெப்ஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் அட் த டாப். இப்போ இந்தியாவில் இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஆர் சம்மோன், ஒரு யாரும் இல்லாத அவர் எல்லாரும் வயலேட் பண்ணுற ஒரு ரோட் சிக்னலில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை எல்லாரும் குப்பை போடுற இடத்துல ஒரு டஸ்ட்பினை தேடி நீங்கள் அலையிறீங்க, அவர் உங்கள் பேக்லேயோ பாக்கெட்லேயோ நீங்கள் அந்த குப்பையை வச்சுட்டு ப்ராப்பர் டஸ்ட்பினில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் உங்களை மோஸ்ட்லி பேர் மினிமம் தான் சொல்லுவாங்க. அதாவது இதை நீங்கள் பண்ணி தானே ஆகணும், அதை பண்ணுறதுல என்ன பெருமை இருக்குன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. பட் நோ, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது இந்த ஹோல் சிஸ்டமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. உங்களை மார்க் பண்ணும், உங்களை ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லும், உங்களை அன்கூல்ன்ற மாதிரி காட்டும். பட் யூ ஆர் ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் தட் சிவிக் சென்ஸ். இந்த ஹோல் கண்ட்ரியில் இருக்க சிவிக் சென்ஸ் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு தோன்றதுக்கான ஒரு ஹோப்பே உங்களை மாதிரி சில பீப்புள் தான். வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ஜஸ்ட் பேர் மினிமம், இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பீப்புளை இந்த சிஸ்டம்ன்றது பார்க்கணும். இட் ஷுட் ரெகக்னைஸ் தெம், இட் ஷுட் ரிவார்ட் தெம் அண்ட் இன்ஃபேக்ட் ப்ரொடெக்ட் தெம். நான் சஜஸ்ட் பண்ண போகிற சொல்யூஷன்ஸ், அதாவது இந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸில் இந்த கரண்ட் சிவிக் வாரியர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் ரிவார்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு சில பாயிண்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் இப்போ ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது தான் மேக் பனிஷ்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக். எவ்ரி டைம் ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பெனால்ட்டிஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆக்கிட்டோம். ஸோ ஹேவ் மோர் சிசிடிவிஸ், மேக் ஃபைன்ஸ் ஆட்டோமேட்டிக். ஓவர் ஸ்பீடிங்கா இல்லை டிராஃபிக் ரூல் வயலேஷனா சலான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரணும். இல்லை பப்ளிக் லிட்டரிங் இந்த மாதிரி ஸ்பாயிலிங் எதாவது நடக்குது அப்படின்னா அவங்க லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பெனால்ட்டிஸ் விழுற மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுங்கள். ஸோ த மொமெண்ட் பீப்புள் ரியலைஸ் தட் அவங்க பண்ணுற எல்லா தப்புக்கும் அவங்க கிட்ட இருந்து காசு போயிட்டே இருக்குன்றது வரும்போது தே வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் குட். அவங்க வேல்யூஸெல்லாம் குட்டாக மாறணும்னு அவசியம் இல்லை, சிஸ்டமேட்டிக்காக குட்டாக மாறினா போதும். நம்பர் 2, ரிமூவ் மோஸ்ட்லி ஹியூமன்ஸ் ஃப்ரம் த லூப். ஹியூமன்ஸ் வந்து ரூல்ஸை பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அண்ட் நம்ம ஊரில் இது நடந்துட்டும் இருக்குது. சிஸ்டம்ஸ் அவ்வளோ ஈஸியாக பெண்ட் ஆகாது. ஸோ எங்கெல்லாம் வந்து ரூல்ஸ் ஆட்டோமேட் பண்ணப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் மக்களும் தானாகவே சிவிக் சென்ஸை ஃபாலோ பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஏர்போர்ட்ஸ், டோல்கேட்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ இடத்த நம்மளால் சொல்ல முடியும். 3வது, ஃபிக்ஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஃபோர் யூ ஸ்டார்ட் வித் ஃபைன்ஸ். ஒருத்தவங்க ரோட்டில் குப்பை போடுறாங்க, நீங்கள் ஃபைன் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே குப்பை தொட்டி இருக்கான்றது தான் கேள்வி. ஒரு பிஸியான ஏரியாவில் 50 to 100 மீட்டர்ஸில் ஒரு குப்பை தொட்டி இருந்து தான் ஆகணும். அது இல்லைனா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் தட் அண்ட் தென் இம்போஸ் த ஃபைன். ஒருத்தவங்க பப்ளிக்ல யூரினேட் பண்றாங்க, நீங்க ஃபைன் போடுறீங்க அப்படின்னா அந்த லொக்காலிட்டியில ரீச்சபிளா அண்ட் ஆக்சசபிளா ஒரு டாய்லெட் இருந்திருக்கணுமா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்படி இல்லைனா அதை பில்ட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். முக்கியமான விஷயம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊர்ல பில்ட் அண்ட் ஃபர்கெட்ன்ற லாஜிக்ல இருக்கும். பப்ளிக் டாய்லெட்ஸ்ன்றது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது ரியாலிட்டி. அப்படி இருக்க பட்சத்தில் எல்லாரும் அதை யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ build it, maintain it, அதுக்கப்புறம் ஃபைன் போட ஆரம்பிங்க. சிம்பிளாக சொல்லணும்னா you cannot put fine for a system that the government hasn't completely built. கவர்மெண்ட் தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஆன்சரபிள், நாட் த காமன் பர்சன். அடுத்த பாயிண்ட், மேபி ஏர்லியர் ஸ்டேஜஸில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்றது எக்ஸ்பெக்டேஷன் தான், பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஃபாலோ பண்ணலை. அப்போ ஃபாலோ பண்ணுறவங்கள யூ ஹேவ் டு ரிவார்ட் தெம், யூ ஹேவ் டு ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்ட் தெம். ஆல்ரெடி வந்து இப்போ இன்சூரன்ஸஸில் வந்து நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதே மாதிரி எத்தனையோ விஷயத்தில் நம்மளால் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் கட்டியிருக்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வயலேஷன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 4 அடியாவது கவர்மெண்ட் ரோட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரேம்ப் போடலைன்னா வீடு கட்டுறவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரா, அவருக்கு கட்டுற ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஒரு கன்செஷன் கொடுங்க. ஸோ நல்ல விஷயம் பண்ணுறதுன்றத ரிவார்டிங்காகவும் கெட்ட விஷயம் பண்ணுறது பெனால்ட்டியாகவும் நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் be forced to do good things. அடுத்தது public accountability of the authorities. Every constituency, every ward, அந்த ஏரியாவில் இருக்கிற ப்ராப்பரான கார்பேஜ் டிஸ்போசலாக இருக்கலாம், பப்ளிக் டாய்லெட் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், பாட் ஹோல் ரிப்பேராக இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து என்ன டைம் எடுத்துக்கிறாங்க, ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதான்றதை ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி டிஸ்பிளே பண்ணி அந்தந்த வார்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஸ்கோர் கார்டு கொடுக்க ஆரம்பிங்க. அண்ட் பப்ளிக்லி ஷேம் தம். அவங்க அதை ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தேர் ஸ்கோர் கார்டு. அது அவங்க அடுத்த எலெக்ஷன்லேயோ இல்லை அடுத்த டென்யூர் வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்படின்னா தே வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் பவரில் இருக்காங்களோ, யார் இதெல்லாம் மாற்றணுமோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். கேள்வியே கேட்காதீங்கன்னு சொல்லலை, பட் ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் காமன் மக்கள்கிட்ட வாங்க. அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் மேக் ஷோர் த ரூல்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு விஐபிக்கு ஒரு கண்டிஷனும் ஒரு காமன் மேனுக்கு ஒரு கண்டிஷனும் போட்டிங்க அப்படின்னா people won't follow. இது கல்ச்சுரல் இஷ்யூ கிடையாது, இட்ஸ் ஜெனரிக் லாஜிக். யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிக்க தோணும். ஸோ மேக் ஷோர் யூ பனிஷ் த டாப் டியர் as you would do the bottom tier. இது ரொம்ப முக்கியமான ஒரு constraint across all 4 stages. அடுத்தது நம்ம ஊருக்கு பாசிபிளானு தெரியல, பிகாஸ் how people vote அப்படின்றது வெரி எமோஷ்னல்.
பட் இந்த சிவிக் சென்ஸ்ன்றத உங்களோட வோட்டிங் பேட்டர்னுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஒரு வார்டுல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எம்எல்ஏ டு கவுன்சிலர் டு ஆல் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்கள எலெக்ஷன் கேம்பெயின்ல இந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூஸை பற்றி பேச வைங்க. ரோட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகலை, கார்பேஜ் கலெக்ஷன் ஒழுங்காக இல்லை, ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்கள அட்ரஸ் பண்ண வைங்க. அண்ட் அவங்க அதை அட்ரஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றத ஸ்கோர் கார்டு மூலமாக மானிட்டர் பண்ணுங்கள். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா மேக் ஷூர் யூ சேஞ்ச் தம். கடைசியான பாயிண்ட், ஐ திங்க் 8th பாயிண்ட் நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். நோ வாட் வி ஆர் செலிப்ரேட்டிங். படத்தில் ஒரு ஹீரோ தப்பு பண்ணுறது தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் சீனாக வச்சு நம்ம வளர்ந்துருக்கோம். அதை கொஞ்சம் மாறணும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் வாட் வி க்ளோரிஃபை, வாட் வி ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது ஒரு சப்கான்ஷியஸ் பயாஸ் கிரியேட் ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளின்டு நேஷன்றது அப்படியே உருவானதெல்லாம் கிடையாது. இட் வாஸ் கிரியேட்டட் பை ப்ராப்பர் சிஸ்டம்ஸ், பெனால்ட்டிஸ் அண்ட் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக தான் உருவாயிருக்கு. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கிரியேட் பண்ணணும் தான் நீங்கள் கேட்கணுமே தவிர, இல்லைனாலும் நீங்கள் ஒழுங்காக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டிசன்ஸ்கிட்ட போய் ப்ரீச் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு டிராஃபிக் சிக்னல் எடுத்துக்கலாம், வயலேட் பண்ணி போகிற ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பீடாக போகிறாரு, அவருக்கு எந்த வித பெனால்ட்டியும் இல்லை. அட் த சேம் டைம் அந்த 15 மினிட்ஸ் சேவ் பண்ணது அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. வெரஸ் அதே சிக்னலில் 15 மினிட்ஸ் லேட்டாக போன ஒருத்தருக்கு ஆக்சுவலாக ஒரு லேக் இருக்குது அவரோட மீட்டிங்லேயே ஏதோ ஒன்றுத்தில். அட் த சேம் டைம் 2 பேரும் இங்கே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்கன்ற இடத்துல அந்த ஃபாலோ பண்ண ஒரு பர்சன் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் சிக்னலை வயலேட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் மாறுவாங்க. ஐ திங்க் தட் இஸ் இட். இதெல்லாம் பற்றி ரொம்ப நாள் பேசணும்னு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா இந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு எப்போ நம்ம மீடியாவை திறந்தாலும் நான் பப்ளிக் தான் ஒழுங்காக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ப்ரீச்சிங் என்னால் கண்டினியூஸாக பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஐம் அகெயின்ஸ்ட் தட். மேக் ஷூர் யூ கொஸ்டின் த அத்தாரிட்டிஸ், நாட் ஆல்வேஸ் த காமன் பீப்புள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நியூஸ்லலாம் இந்த லண்டனில் யூஎஸ்லலாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்தியன்ஸ் கொஞ்சம் டேமேஜ் பண்ண மாதிரியோ அதெல்லாம் நியூஸாக வந்திருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு இந்த பாருங்கள் அவங்க வெளிநாடு போனாலும் இப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்னா, மை ஆர்குமெண்ட் இஸ் இந்தியா இஸ் அ வெரி லார்ஜ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி. கண்டிப்பாக அவுட்லேயர்ஸ் இருப்பாங்க. அந்த அவுட்லேயர் ஸ்டோரிஸை மட்டும் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. அண்ட் ஈவன் ஃபார் தோஸ் அவுட்லேயர்ஸ் அந்த ஊரோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்கள பீனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் இந்தியா டு அதர் கண்ட்ரிஸ் போகிறவங்க சிவிக் சென்ஸ் இல்லாமல் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் த ஹோல் கோர் ஆஃப் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், bye bye.